அனைவருக்கும் வணக்கம். பெங்களூர்ல இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வெளியூர்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வர ஆரம்பிக்குது. வெளியூர்னா ஒரு கிராமம்னு சொல்லலாம். அந்த கிராமத்துல இருக்க ஒரு அம்மா இந்த கம்பெனில இருக்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறாங்க. எங்களோட ஊருக்கு நாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு நீங்க வந்து உதவ முடியுமான்னு கேட்க இவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வந்திருக்க இடம் ரொம்ப பெரிய இடம். இதை மறுக்கிறதுக்கான எந்த காரணமும் இவங்க கிட்ட இல்லாததால அங்க போக ஆரம்பிக்க அங்க பல அமானுஷ்யங்கள் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இது என்னன்னு புரியாம குழம்பி போறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களை தேடி போக எதிர்பார்க்க முடியாத பல திருப்பங்கள் இந்த கதைக்குள்ள இதுக்கு அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. சோ அது எல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஷிகண்டி அப்படின்ற இந்த படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்னத்தை காமிக்கிறாங்க. மெயின் கேரக்டர் எல்லாத்தையுமே இதுல கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல்ல இருக்காரு இல்லையா, இவர் பேர் சூர்யா அப்படின்றது படத்தோட நாயகன். அதுக்கப்புறமா இங்க ஒரு 3 பெண்கள் இருக்காங்க, 3 ஆண்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் காட்டிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே ப்ரோமோவா எடுத்துக்கிட்டு இருக்கிறது இதே டீமை சேர்ந்த இன்னொரு நபர்னு சொல்லலாம். சோ இதுதான் நம்ம டீமோட இன்ட்ரோ. ஏதாவது ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா நம்ம இதை காவிப்போம், மிரண்டு போயிடுவாங்களடா அப்படின்ற மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூம் இவங்க ஆக்குபை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது எம்டி அங்க வர ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ள இவங்க இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கான்ஃபரன்ஸ் ரூம் நினைச்சாங்களா இல்ல அது பேண்ட்ரி நினைச்சாங்களா, என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி கோபமா உள்ள போகலான் ட்ரை பண்ண கரெக்டா எம்டி வர விஷயம் இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால ப்ராஜெக்ட் நடத்துற மாதிரி, அதாவது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எம்டி பண்ணி முடிச்சாருன்னு வையா அவருக்கு செம்ம நல்ல பேர் கிடைக்கும்டா அப்படின்ற மாதிரி கும்பலா உட்காந்து இந்த எம்டியை ஏமாத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க எம்டி பாக்குறாரு. என்னடா இது, நான் உங்களை நிறைய முறை திட்டி இருக்கேன், ஆனா நீங்க தனிமையில பேசுறப்ப கூட என்னை பத்தி நல்ல விதமாகும் என்னோட வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க தாண்டா இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்கு, அதை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருந்தே ஒரு லேடி வர ஆரம்பிக்கிறாங்க. சோ படத்தோட நாயகி இவங்க தான் வந்ததும் இந்த டீம்ல இருக்க எல்லாரும் சந்திக்கிறாங்க. இவங்களோட பேர் சந்தியா அப்படின்றது. என்னோட கிராமத்துல ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்றது என்னோட கனவு. MBBS நான் போன வருஷம் முடிச்சுட்டேன். இதனால இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலைகள் எல்லாத்தையும் இறங்கணும் அப்படின்ற மாதிரி மும்முரமா இருக்கேன். என்னோட அப்பா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க அங்க வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானது முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்ல கட் பண்ண இவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாயகனை பத்தி முக்கியமான ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். இந்த கூட்டத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு. நாயகனுக்கும் அதே போலவே ஒரு ஹேபிட் இருக்கு. அது என்ன அப்படின்னா கரெக்டா நைட்டு 9 மணி ஆச்சு அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை அப்படியே ஓர வச்சுட்டு இவர் சரக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. சரக்கடிச்சுட்டு இவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது, பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பார். இந்த விஷயங்களை இவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படியே கலாய்ச்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கேயும் மொத்த சரக்கையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ வேலைகள் ஒரு பக்கமும் இந்த விஷயமும் இன்னொரு பக்கத்துல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி நிற்கும் போது இங்க அந்த டாக்டரோட வீட்டுக்கு போனாங்க இல்லையா, நாயகியோட வீட்டுக்கு, அங்க பத்ரா அப்படின்ற ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வேலைகளையும் அவர் தான் எடுத்து போட்டு பாப்பாருன்னு இருக்கும். ஸோ அவர் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு இவங்களை இப்ப தங்க வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அங்க கூட்டு போறாங்க. அங்க வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 கேரக்டர்ஸ் அவங்க எல்லாத்தையும் அப்படியே நமக்கு காமிச்சிடுறாங்க. இங்க நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நாயகன் சரக்கு அடிக்காம இருக்க மாட்டா இல்லையா. இந்த விஷயம் தெரியாத சந்தியாவோ நான் இன்னைக்கு நைட்டு உங்களை பார்க்கலாமான்னு கேட்க, இல்லைங்க எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு, மியூசிக் போடணும், அதை வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட உலகமே தனி உலகங்கன்னு சொல்லும்போது அப்படியா, எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குங்க, நான் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவான்னு சொல்ல இதை இவர் மறுக்கிறாரு. இல்லைங்க எனக்கு தனியா இருந்தா தான் பிடிக்கும், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யாரையுமே எனக்கு கிட்ட சேர்க்க மாட்டேங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு அங்க இருந்து கடந்து போக இவங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. நைட்டு ஒரு பாட்டு பாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாம தான் இதை கேட்க முடியாம போயிடுச்சு, நாங்க வேலை செய்யறாங்களே அவங்க கேட்கலாம், அவங்க மூலமா நாம அதை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவர் 9 மணிக்கு அவருடைய இசையை தொடங்குவாரா, நீங்க தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றதுலாம் தெரியல. பயங்கரமான ஆளா இருக்காரு. ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு நைட் 9 மணி ஆச்சுன்னா இதை எல்லாத்தையும் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. 8:55 56 ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்னையா 9 மணிக்கு பாடுவாருன்றாங்க, இப்ப வரைக்கும் இங்கே இருக்காரு, ஒரு நிமிஷத்துல சேஞ்ச் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா 9 o'clock அலாரம் அடிக்க ஆரம்பிக்க வேகமா நாயகன் உள்ள போறாரு. கதவு எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு குடிக்கும் போது வெளியில இவங்க ஒட்டு கேட்கறாங்க. என்னையா தண்ணி சவுண்ட் எல்லாம் கேக்குது, ஒருவேளை தண்ணி குடிச்சிட்டு ஆரம்பிப்பாரோ அப்படின்ற மாதிரி காதை நல்லா வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான ஒரு சத்தம். அம்மா அப்பா என்னம்மா இது
இது, என்னை விட்டு எதுக்காக போனீங்க, என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வீட்டே அலற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க செம்ம ஷாக்கோட 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இதுதான் அந்த பாடல் நிகழ்ச்சியா, இதைதான் கேட்கணும்னு ஆசையா இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஓட்டம் பிடிச்சுக்கிட்டே இருக்க நாயகன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம தூங்க ஆரம்பிக்கிறாரு. கூட இருக்கவங்களுக்கு இது சிரிப்பா இருக்கு, ஆனா டெய்லி பண்றது தானே அப்படின்ற மாதிரி கடந்து போக, ஆனா புதுசா இங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பயமா இருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க இந்த இடத்துல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஒரு விவசாய நிலம் மாதிரி இருக்கு. அந்த இடத்த கூப்பிட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மர்ம நபர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பத்ராக்கு யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. சோ எட்டி பார்த்தது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இவ்வளோ தூரம் கடந்து நம்ம இந்த லொகேஷனுக்கு வந்திருக்கோம், இங்க நீங்க இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினீங்க அப்படின்னா மக்கள் வருவாங்களான்னு கேட்க இந்த சுட்டு வட்டாரத்துல ஒரு 10 கிராமங்கள் கிட்ட இருக்கு, குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அது 2 லட்சம் பேருமே உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உடம்புக்கு முடியல அப்படின்னா குறைஞ்சது 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் மக்களோட நலனுக்காக பணத்தை எதிர்பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணல, முழுக்க முழுக்க மக்களுக்கு பயன்படட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்க. மக்கள் எங்க இருந்தாலும் நல்ல விஷயங்களை தேடி வந்தே தீருவாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க இருக்க எல்லாருக்குமே இந்த வேலைகளை பகிர்ந்து கொடுக்கும் போது அதே சமயத்துல பத்ரா இருக்காரு, அவரோட முதலாளி கிட்ட போய் ஐயா இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வராது, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. இங்க நம்ம நாயகன் ஒரு நாள் பயங்கரமா தூங்கிட்டாரு, அதாவது நைட்டு போதையை போட்டு பயங்கரமா தூங்கிட்டாரு. கூட இருக்க எல்லாருமே வேலைக்கு எழுந்து போயிடுறாங்க. இவர் எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல யாரும் இல்லை. இதனால வேக வேகமா அங்க கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்க சூர்யாவை மட்டும் அங்க காணும். இதனால அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் பாட்டு அப்படின்ற பேர்ல குடிச்சிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கா இல்லையா அந்த விஷயங்களும் நாயகிக்கு வீட்டு வேலைக்காரங்க மூலமா தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவர் எதுக்காக பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க அப்பதான் உங்களோட நண்பர்கள் அவனுக்கு அப்பா அம்மா இல்லாததால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையா பார்த்து தான் இந்த ஃபீல்ட் அவன் சூஸ் பண்ணி இப்போ இங்க வந்து நிக்கிறான். அவ வளர்ந்தது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு என்விரான்மெண்ட்ல, இது எல்லாத்துக்குமே தனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்ற ஒரே காரணம் தான். அந்த சோகம் அவனை ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனாலதான் நைட்டு சரக்கு போட்டு தன்னோட அம்மா அப்பாவை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பா. நாங்களும் அவன் புலம்புற இடம் இது மட்டும் தானே அப்படின்னு மாதிரி விட்டுடுவோம். சோ அதனால மட்டுமே தான் அவனுக்கு இந்த பழக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கே தவிர அவன் ரொம்ப ரொம்ப நல்லவமானு சொல்லும் போது கரெக்டா நாயகன் அங்க வர இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா அப்பா அம்மா இல்ல அப்படின்னு ஒரு உணர்ச்சியால இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா. நானும் சிங்கிள் பேரண்டால வளர்ந்தவதான், அவர் எப்படி கஷ்டப்படுறார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட மேல கையை வச்சு அரவணைச்சு பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கனெக்ஷன் உருவாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அது காதலா பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டினா அது என்ன மாதிரியான நிலைமையில வரும் அப்படின்னு மாதிரி கரெக்டா இவங்களோட பர்த்டேக்கு அதை ப்ரொஜெக்டர்ல போட்டு காமிக்கும் போது இவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். சோ பிளான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப பூஜை போடணும் அப்படின்னா ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த விஷயங்களை கேட்கணும் அப்படின்றதுக்காக நாயகனை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க எல்லாரும் பயணிக்க ஆரம்பிக்க நாயகனோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க அவங்களோட ரூமுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகுது. அதை சரி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். இதனால இறங்கி எல்லாரும் கிராமத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல பாழடைஞ்சு போன நிலையில ஒரு கோயில் இருக்கு. இவ்வளவு நாட்களா நம்ம பார்த்திருக்கோம், இந்த கோயிலை நம்ம கவனிக்கவே இல்லையா, அது என்னடா கோயில் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரை பிடிச்சு கேட்கும் போது அந்த இடத்துல நிறைய புலிகள்லாம் வரும். அண்ட் மக்கள் யாருமே அங்க போக மாட்டாங்கப்பா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம வண்டியில இறங்க, கொஞ்ச நேரத்துல இது சரி பண்ணிடலான்னு சொல்லும் போது எங்க இதையா நீ சரி பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன், எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் மேடா, ஒரு ட்ரக்கிங் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றதை கேட்காம இவங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க ஒரு பாழடைஞ்ச கோயில். அதாவது பல வருடங்களா இங்க யாருமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து தூரத்துல இருந்து ஒரு புலியோட சத்தம். ஐயா நான் இதுக்குதான் இங்க வர வேணாம்னு சொன்னேன், இப்ப பாருங்க புலியோட சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது அங்க திரிசூலங்கள் குத்தப்பட்டிருக்கு. தங்களோட பாதுகாப்புக்காக ஆளுக்கு ஒன்னா எடுத்து அப்படியே புலிய பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது புலி ரொம்ப தூரத்துல இருக்கு. இவங்களை பார்த்ததும் அப்படியே திரும்பி போக ஆரம்பிக்க நல்ல வேலையா நம்ம தப்பிச்சோம்பா, இந்த திரிசூலத்தாலதான் அது பயந்து ஓடிச்சுன்னு நினைக்கிறேன், கடவுள் நம்ம மேல கோவப்பட்டுருவாரியா, எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுட்டு போங்கயான்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்திலேயே வச்சுட்டு பயணிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி ரத்தம் வந்துகிட்டு இருக்கிறது நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டேட்டை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனாங்களா, அங்க இருக்க நபர் அவங்களோட குருக்கள் இங்க இல்ல. இதனால போன் பண்ணி அவர்கிட்ட தர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய குடும்பக்கு விழால கலந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு இந்த டேட் எல்லாம் சொல்றாங்க, நல்லபடியா ஆகட்டும், இந்த வாட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லி போனை கட் பண்ண அந்த சமயம்னு பார்த்து பத்திரா அந்த இடத்துக்கு உள்ள வர ஆரம்பிக்க அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா இல்லையா அவருக்கு பயங்கரமான ஷாக். இவ இன்னும் உயிரோட
இருக்கானா, இவ எப்படி இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. அவ வர அங்க இருக்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே பயணிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க அப்படியே நாய்க்கு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மர்மமான கனவு வர ஆரம்பிக்குது. கூட்டு வந்த எல்லாரையுமே ஒரு மர்ம நபர் கொலை பண்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. நம்ம முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களை பார்க்கணும்னு கிளம்ப ஆரம்பிக்க, அதே சமயத்துல இந்த எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அங்க நாயகனை தவிர மிச்சம் இருக்க எல்லாருக்குமே கொலுசு சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரையா இந்த நேரத்துல நிம்மதியா ஒருத்தரையும் தூங்க விட மாட்டீங்களாயா அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க கும்பலா தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து சத்தங்கள். அது உங்களோட வீட்டுக்குள்ள புகை மாதிரியான உருவம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆக பயந்து போறாங்க. கதவு திறந்து மூடிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு கதவுல மட்டும் பயங்கரமா வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. இவங்க யோசிக்கிறாங்க, டே இங்க என்னமோ இருக்குடா, அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், யாராவது போய் பாருங்கடா. இப்படியே நின்றுகிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நைட்டு முழுக்க நிக்க வேண்டியது தாண்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அங்க அனுப்பும் போது எரிஞ்சு போன நிலையில ஒரு கை அப்படியே அவரோட கழுத்தை பிடிக்குது. அங்க இருக்க எல்லாருமே அப்படியே தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனை. அடுத்த நாள் காலையில நாயகி இவங்களை வந்து சந்திக்கும் போது இவங்க 2 பேருக்கும், அதாவது நாயகிக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும், இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும் இல்லையா. முதல்ல நாயகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்க ஊருக்குள்ள வந்தவொடனே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கணும், அதை சொல்லாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி இருக்கா. அவன் தான் இந்த 120 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான் இருக்கும். ஸோ மக்கள் எல்லாருமே இப்போ அவங்கிட்ட தான் போயிருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல் வந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், இதனால இவங்க ஹாஸ்பிட்டல்ல கட்டக்கூடாது, அது என்ன பண்ணியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடியே இந்த ஃபேமிலி 2 வாட்டி நாள் எல்லாத்தையும் குறிச்சு இந்த பூஜைகள் எல்லாத்தையும் நடத்தணும்னு போகும்போது அவன் எதுவுமே, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். பூஜை அன்னைக்கு மட்டும் அங்க வந்து அங்க இருக்க எல்லாரையுமே கொடூரமான முறையில தாக்கிட்டு இதை எல்லாத்தையும் கழிச்சு விட்டு போயிடுவான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி பத்ரா அப்படின்னு ஒரு நபர் எங்க கூட இருக்கிறதால அவர் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. அது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது உங்களோட கடைசி முயற்சின்னு சொல்லும் போது பத்ராவும் இவ்வளவு நாட்கள் நான் உங்க கூட இருந்தது இதுக்காக மட்டுமே தான், அண்ட் இவ்வளவு நாள் இங்க தனியா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஃபீலே பண்ண வேணாங்க, உங்களை சுத்தி நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு விசில் அடிக்கும் போது இவர் செட் பண்ண ஆளுங்க அங்கங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. என்னடா அது, வீட்டை சுத்தி இவ்வளவு பேரா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அமானுஷத்தால இவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க. நாயகனும் நான் நேற்று நிம்மதியா தானே தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையான்னு சொல்லும் போது மிச்சம் எல்லாருமே இதை அப்படியே தீர்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் ஒன்னும் இல்லைங்க, எங்களோட குருக்கள் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இதை பத்தி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவருக்கு போன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அந்த நபரும், அம்மா நீங்க உடனடியா பத்ராவை கூப்பிட்டுக்கிட்டு என்ன வந்து சந்திக்க முடியுமான்னு கேட்க இவங்க அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. குருக்களோட சிஷியனும் பத்ராவை பார்த்து நடுங்கி போனாலையா, பத்ரா இல்லாத சமயமா பார்த்து உங்களுக்கு இந்த பத்ராவை எத்தனை வருஷமா தெரியும்னு கேட்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எங்க கூட தான் யாருக்கா. அவன் என்னையாச்சுன்னு கேட்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்றத உங்களுக்கு தெரியுமா, அதை அவன் சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்லலன்னு தெரிஞ்சது ஒரு ஊர் பேரை சொல்றாரு. இந்த ஊர்ல அவனை பத்தி விசாரிச்சுக்கோங்க, நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இவனும் ஒரு காரணக்கர்த்தாவா இருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போக இப்ப அப்படியே ஒரு 3 சம்பவங்கள் ஒன்னா நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. முதல் சம்பவம், அந்த ரவுடி ராஜேந்திரன் இருக்கா இல்லையா, தன்னோட காதில அடிச்சு போட்டு போயிருக்கான். இது எப்படி ஈஸியா விட முடியும், அவனை நம்ம ஒரு கை பாத்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவனோட ஃபார்ம் ஹவுஸ்ல அவன் இருக்கும்போது நாயகன் அந்த வீட்டுக்குள்ள போய் அவனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க நிறைய புத்தகங்கள் இருக்கு, அதாவது மகாபாரத புத்தகங்கள் நிறைய இருக்கு. அது கூடவே ஒரு படம் மூடப்பட்ட நிலையில இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பத்ரா என்ன பண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆளு வச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க நாயகி அவங்களோட குருக்களை போய் சந்திக்கிறாங்க. உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சதுப்பா. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அதை பத்தி தானே சொல்லி ஒரு பூஜை ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய லெமன் எல்லாத்தையும் அங்க வச்சிருக்காரு. ஒவ்வொரு லெமனா சுத்தி நடுப்பக்கம் வந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எத்தனை ஆன்மா இருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும் போது ஒன்னா உருண்டு வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பத்ரா யாரு அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த விஷயமும் நாயகன் போன விஷயங்களும் மாத்தி காட்டப்பட்டுகிட்டே இருக்க நாயகன் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு போட்டோ மூடப்பட்ட நிலையில இருக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி திறக்க ஆரம்பிக்க மகாபாரதத்துல இருந்த சிகண்டி அப்படின்றவங்களோட வரைபடம் அதுல வரையப்பட்டிருக்கு. சோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு போட்டோ கிடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போது இவருக்கு பயங்கரமான ஷாக். அதே சமயத்துல எங்க அந்த லெமன் எல்லாமே உருண்டு வந்துகிட்டே இருந்தது இல்லையா, மொத்தம் 7 லெமன்கள் வர ஆரம்பிக்குது. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள 7 பேரோட ஆன்மா இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த குரு சொல்லும் போது
பயங்கர ஷாக்கோட இங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த பத்ராவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க ஒரு நபரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த பத்ரா ரொம்ப கொடூரமானவன் அண்ட் நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சொல்லும் போது மொத்த பேரும் மிரண்டு போயிடுறாங்க. நாயகன் வேகமா நாயகியை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு நடுவுல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மர்மமான உருவங்களால துன்புறுத்தப்படுறாங்க. யாரோ கொலை பண்ற மாதிரி எல்லாம் இருக்குடா, எங்களை வந்து காப்பாத்துடா அப்படின்ற மாதிரி நாயகனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல. ஆனா தான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மொத்த பேரும் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போக அங்க மொத்தமா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பத்ரா கூட போன எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து எங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி குருக்களும் கூட இருக்கவங்களும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த நாயகன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பார் இல்லையா, அந்த போட்டோலயும் பத்ரா இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இது எல்லாமே பத்ராவை தான் இங்க நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பத்ரா இருக்கா அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போயிடுச்சு. நீ இப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சா, 20 வருஷமா நான் உன்னோட பையன் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்காக நான் இத்தனை விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சா, அப்படி என்னதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இங்கதான் ஒரு பிளாஷ்பேக். சோ பூர்ணச்சந்திரா அப்படின்ற ஒரு நல்ல மனுஷன் அவரோட மனைவியோட சேர்ந்துகிட்டு நிறைய மக்களுக்கு, அதாவது இல்லாத மக்களுக்கு தங்களால முடிஞ்ச நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டே இருக்க. இது மூலமா உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்குது, புண்ணியமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன, அந்த புண்ணியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வாரிசு தேவை. அந்த வாரிசுக்காக தான் இவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கோயில் கோலம் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற எல்லாமே போக்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் முழுக்க தனியே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருநங்கையை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், நான் சொன்னா அதை ஒண்ணு செய்வீங்களாப்பா, எல்லையம்மா அப்படின்ற ஒரு கடவுள் இருக்காங்க, அவங்கள வழிபடணும் அப்படின்றதுக்காகவே யோக ஜோதிகள் அப்படின்ற ஒரு 7 திருநங்கைகள் அங்க அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு முழுக்க சிவனோட அருளால அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கப்பா, அவங்கள உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்ட அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லும் போது இவங்களை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வீட்டுக்குள்ள வந்து இவங்களை மனசார வாழ்த்திட்டு அந்த எல்லையம்மனுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க நினைச்ச மாதிரியே இவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து, அதாவது குழந்தை உருவானதுல இருந்து பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்க வரைக்கும் அப்பா அம்மா கிட்டயும் வளருது, இந்த 7 திருநங்கைகள் கிட்டயும் வளருதுன்னு இருக்கும். ஸோ 2 சைட்லயுமே நிறைய பாசத்தை இந்த குழந்தைக்கு கொட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும் போதே முதுகுல திரிசூலத்தோட தான் பிறந்திருக்கும், அதாவது அந்த மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். ஸோ இந்த குழந்தை கடவுளோட குழந்தை அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ராஜேந்திரனோட பல பிசினஸ்கள் இந்த நபரால அடிபடுது. மைனிங் கம்பெனி நடத்துறது, இல்லீகலான பல விஷயங்களை பாக்குறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த பூர்ணச்சந்திரா இருக்கா இல்லையா முட்டுக்கட்டை போட்டு நிக்கிறாரு. இதுக்கு மேல தவறுகள் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்னா பாத்துக்கிட்டே இருக்கு. இவருக்கு பயங்கர கோபமாகுது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் வெறியில இருக்கும் போது இவரோட மாமா இவரை வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இந்த புராண கதைகள் அண்ட் மந்திர மாந்திரிகோ அப்படின்றதெல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்கு. அவன் நீ இத்தனை முறை ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீ தேடி ஆகணும்டா. நம்மளோட வாழ்க்கை முறை அப்படின்றது மகாபாரதம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் காலங்கள் மாறலாம், ஆனா கேரக்டர்ஸ் அப்படின்றது மாறவே மாறாது. நம்ம இதுல எந்த கேரக்டர்ல இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சா இதுக்கான விடை உனக்கு தெரிஞ்சு போக போகுதுன்னு சொல்ல இவருக்கு இது மேல ஒரு ஆர்வம். சோ எல்லா மொழியில இருக்கும் மகாபாரதத்தையும் இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட பகுதி இங்க என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 மாசம் போயிடுச்சு. இவரை நம்பி ஒரு 3 மாசம் நான் செலவு பண்ணிட்டு அந்த சமயத்துல அவ என்னை விட பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துட்டான். அவனை இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பும் போது 7 திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, அந்த 7 திருநங்கைகளும் இந்த குடும்பத்துக்கு ஒரு அரண் மாதிரி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் அடிச்சு அங்கிருந்து துரத்தும் போது இந்த விஷயத்தை அந்த ராஜேந்திரன் இருக்கா இல்லையா கவனிக்கிறார். சோ மகாபாரத போர்ல நடந்த விஷயங்கள் அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வந்து போக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்கள் எல்லாருமே இவருக்கு மகாபாரதத்துல வர சிகண்டியா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த விஷயங்களை வரைபடமா வரைஞ்சு தன்னோட மாமா கிட்ட காமிக்கும் போது அவருக்கு அப்பதான் இந்த மகாபாரத கதைகள் அப்படியே நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. பீஷ்மரை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக சிகண்டிய பயன்படுத்திருக்காங்க. சோ உன்னோட வாழ்க்கைக்குள்ளயும் திருநங்கைகளாலதான் உனக்கு மரணம் ஏற்பட போகுது, அவங்க சிவனோட சக்தியை கொண்டிருக்காங்க, இதனால இது எது பண்றதா இருந்தாலும் அதாவது நீ பொறுமையா கவனிச்சுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு போக இவர் யோசிக்கிறாரு. ஒரு 4 பேரை ஹயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த 4 பேர்ல தான் பத்ராவா ஒருத்தர் நிறைய பணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த திருநங்கைகளை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நிறைய மருந்துகள் எல்லாத்தையும் கலந்து கொடுத்து மயக்கம் போட்டு விழுந்ததும் அவங்க வணங்கிக்கிட்டு இருக்க கோயில் முன்னாடி அப்படியே பள்ளம் தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பள்ளம் தோண்டி அவங்கள உள்ள கட்டி போட்டு வச்சிடுறாங்க. நாளைக்கு பயங்கரமான மழை பெய்ய போகுது, இந்த மழையில அப்படியே அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற பிளானோட இவங்க அங்க இருந்து போக ஆரம்பிக்க நைட்டு முழுக்க அவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பசி ஒரு பக்கமும் அண்ட் வலி இன்னொரு பக்கமும் இவங்கள அணுவா சாகடிச்சு
சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க, அதாவது இந்த வில்லன் கேங் எதிர்பார்த்த விஷயம் நடக்கவே கிடையாது. மழை அங்க வரவே இல்லை. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது இன்னமும் அவங்க வலிகளால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, வேற ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த பத்ரா கிட்ட நிறைய தண்ணீர் எல்லாத்தையும் அங்க கொண்டு வர வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவனுங்க தான் அப்படின்றதே தெரியாம அந்த இடத்துல இப்போ மழை வருது. அந்த மழையால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி இறந்து போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த எல்லா பிணங்கள் மேலேயும் ஒரு சூலத்தை வச்சுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த தன்னோட எதிரியா இருக்க ஃபேமிலியை கொல்லணும்னு போக அதுக்கு முன்னாடி பத்ராவையும் சரி அவரோட கூட்டாளிகளையும் சரி நீங்க உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சாகடிச்சுட்டு பத்ராவை பயங்கரமா வெட்டிட்டு அங்க இருந்து அவரோட எதிரியா இருக்க ஃபேமிலியை போய் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தரையும் சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட அத்தை அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அத்தையை பிடிக்கிறாங்க. ஆமா, அந்த குழந்தைங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தரும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள சாகடிச்சுட்டு அந்த குழந்தைய ஃபுல்லா தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பத்திர நிறைய காயங்களோட உயிர் பிழைக்க ஆரம்பிக்கிறா. தன்னை இந்த மாதிரி பண்ணிட்டா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த குழந்தைய காப்பாத்தி குழந்தைய ஒரு அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு இவரும் தன்னோட வாழ்க்கையை வேற மாதிரி வாழலாம் அப்படின்ற மாதிரி கடந்து போக அதுக்குள்ளதான் இந்த ஹீரோயினோட அப்பா உள்ள வரார். ஸோ அவர் கூட பழக ஆரம்பிச்சு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவர் கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ எங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா என்ன நீங்க ஒதுக்கிடுவீங்களோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை மறைச்சேன். இதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கதான் ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது. அந்த கதையில சின்ன பையனை ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்தாருன்னு இருக்கு இல்லையா, அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நாயகன் தான். ஸோ நாயகனோட முதுகுல அந்த மச்சம் இருக்கு. ஸோ நாயகனுக்கு தான் எங்க இருந்து வந்தோம் அப்படின்றது இப்போ கிளியரா தெரிஞ்சு போயிடுச்சு. தன்னோட அப்பா அம்மாவை யார் கொலை பண்ணாங்க, அந்த 7 திருநங்கைகளை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த நபரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள அந்த ஆண்மக்கள் சுத்தி சுத்தி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா இவங்க தான் அந்த திரிசூலத்தை எடுத்தாங்க. ஸோ இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்களோ, அதாவது இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இவங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒண்ணு பண்ணலாம், அந்த ஆண்மக்கள் கிட்ட போய் இதுக்கு பின்னாடி ராஜேந்திரன் தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சு போயிடும் இல்லையான்னு சொல்ல இவங்க யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்ராவையும் சேர்த்து தான் அந்த ஆன்மாக்கள் சாகடிக்கும். இதனால இந்த விஷயத்தை இப்ப நம்ம வேற விதமா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த பூஜையை நடத்தட்டும், அவன் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பூஜைகள் இங்க நடக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆன்மாக்களை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய மாந்திரிக கயிறு எல்லாத்தையும் கட்டணும் ட்ரை பண்ணும்போது இங்க பத்ரா போக ஆரம்பிக்கிறாரு. தன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டா கூட இருக்கவங்களை இப்ப சாகடிக்க பாக்குறான் அப்படின்றதுக்காக அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கேயும் பேரெல்லாம் அந்த பூஜைகள் எல்லாமே போடும்போது ஆளுங்க எல்லாரும் வந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 சைடும் சண்டைகள் பயங்கர வலுவா போய்கிட்டே இருக்கும்போது நாயகன் ஒரு பக்கமும் நாயகனோட நண்பர்கள் ஒரு பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்க விஷயங்கள் பத்ராக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நம்ம காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை நம்ம இழக்க கூடும், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போறாரு. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஆன்மாக்கள் கிட்ட சொல்லும் போது அந்த மொத்த ஆன்மாவும் பத்ராவை சாகடிக்குது. அங்க இருந்து நாயகனோட உடம்புக்குள்ள போக ஸோ 7 ஆன்மாக்கள் திருநங்கைகளோட ஆன்மாக்கள் இங்க இருக்க எல்லாரையுமே ரொம்ப கொடூரமான முறையில சாகடிச்சுக்கிட்டே இருக்க இதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது அந்த ராஜேந்திரன் தான் இல்லையா. அவர் இங்க வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஒண்ணுமே நடக்க முடியாம போயிடுது. ஸோ 7 ஆன்மாக்களால இந்த நபர் அதே பேட்டர்ன்ல, அதாவது எப்படி இவர் அவங்கள சாகடிச்சாரோ அதே மாதிரி பேட்டர்ன்ல பள்ளம் தோண்டி புதைக்கும் போது இந்த வாட்டி கரெக்டா மழை வர ஆரம்பிக்குது. ஸோ தண்ணீர்ல எழுந்துக்க முடியாம அவர் துடிதுடிக்க அந்த இடத்துல இறந்து போக ஆரம்பிக்க ஸோ நாயகன் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி சோகம். ஏன்னா அந்த 7 திருநங்கைகளும் இப்ப முக்தி அணிச்சிட்டாங்க இல்லையா. ஒருத்தரா இவர்கிட்ட வந்து நாங்க என்னைக்குமே உங்க கூட தாண்டா இருப்போம், அதை நீ எப்பயுமே மறக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தரா மறைஞ்சுக்கிட்டே இருக்க ஓடி வந்து ஹீரோயின் தோல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் உட்காந்து நடந்த இந்த எல்லா விஷயங்களும் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது கூட இருக்கவங்க தோல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.